ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக நம்ம ரவை ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கீ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி பதம் வர அளவுக்கு நல்லா அதை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். ஷேப்க்காக நான் இது போல் வாட்டர் பாட்டில் மூடியில் ஒரு நிலா ஷேப் எடுத்திருக்கேன். இன்னொரு பக்கம் இது போல் மூடியில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த ஷேப்பில் ஒன்று எடுத்திருக்கேன். இது மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் பாருங்கள். இந்த ஷேப்பில் நம்ம அந்த மூடியில் பண்ணது, வாட்டர் பாட்டிலில் பண்ண அந்த நிலா ஷேப்பு. அப்புறம் நான் இதிலேயே கொஞ்சம் குட்டி பாதுஷா செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக இந்த ஷேப்லேயே எடுத்திருக்கேன். அதாவது இன்றைக்கி நம்ம ஒரே மாவில் ஸ்வீட், காரம் எல்லாமே செய்ய போகிறோம். இப்போ இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அந்த ஒரு ஷேப் மாவே போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் 1 கப் அளவுக்கு சர்க்கரை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்சது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சிருக்கு. இது போல் ஒன்றொன்றுத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. காரத்துக்காக நான் கொஞ்சமாக இதில் உப்பும் மிளகாய் தூளும் அதுலேருந்து எடுத்த உடனே போட்டுட்டு இது போல் நல்லா கலக்கி விட்டுக்க போகிறேன். நம்ம எல்லாருக்கும் எப்படின்னா, நம்ம வீட்டில் ஸ்வீட் இருந்துச்சுன்னா காரம் சாப்பிட்ணுன்னு தோணும், காரம் இருந்துச்சுன்னா ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஒரே மாவில் 2மே செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணோடனே நம்மளோட காரம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இப்போ இந்த பக்கம் ஒரு 3 ஏலக்காவை தட்டி இந்த சக்கரை பாகில் போட்டுட்டு நம்ம எண்ணெயிலேருந்து பொரிச்சு எடுத்த அந்த ஷேப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நில்லாத எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட காரத்தை உடைச்சி பார்த்தா எந்த அளவுக்கு நல்லா உடஞ்சிருக்குன்னு. இதை நீங்கள் கண்டிப்பாக டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இந்த பக்கம் நம்மளோட ஸ்வீட் பாருங்கள், நம்மளோட ஸ்டார் ரொம்ப நல்லா ஜூஸியாக வெந்திருக்கு. இதில் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு என்னென்னா, நம்ம செஞ்சுருக்க இந்த மினி பாதுஷாவும் அந்த காரமும் தான். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.